செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். இங்கே காய்ஸ் இங்கே வந்து உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் காய்ஸ். நாங்கள் வெந்த உடனே காமிச்சிடுறோம் காய்ஸ். நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் அப்படி குத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நசுங்குது. ஆனால் எனக்கு பாருங்கள் இதெல்லாம் நசுங்காது. அதனால் இது பாருங்கள் இதெல்லாம் நசுங்கலை. அதனால் நம்ம திருப்பி போட்டு அப்புறம் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் காய்ஸ். ரொம்ப அனல் அடிக்குது. இப்போ நம்ம இந்த இதை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஒரு இதை எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வைக்கலாம் பாருங்கள். ஒவ்வொன்றா கட்டணும் பாருங்கள். எடுத்து வச்சிட்ருக்குறான். கட்லெட்டு தான் இன்றைக்கி பசி, அதனால் செஞ்சோம். இப்போ காய்ஸ் இப்போ நம்ம நசுக்க போகிறோம். இப்போ வாங்க நசுக்கலாம் காய்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிடலாம். நான் நசுக்கிட்டு கூப்பிட்றேன் காய்ஸ். இப்போ பாதி நசுக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நசுக்கினா போதும் காய்ஸ். இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கணும். பாருங்கள் மேகி நூடுல்ஸ் மாதிரி காய்ஸ் வருதுங்க பாருங்கள். இப்போ நசுக்கலாம். நாங்கள் ஃபுல்லாக நசுக்கிக்கலாம் காய்ஸ். இப்போல்லாம் ஃபுல்லாக நசுக்கியாச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் நசுக்கணும். இப்போ உருண்டை பிடிக்கணும் காய்ஸ். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் காய்ஸ். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் மிளகாலாம் காய்ஸ். இப்போ ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த பவுலுக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு காய்ஸ். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காய்ஸ். அப்போ கம்மியாகவே போட்டுக்கலாம். ரொம்ப காக்கும். லைட்டாக ஒரு மிளகாத்தூள், கரம் மசாலா காய்ஸ். இப்போ கரம் மசாலா கொட்ட போகிறோம். ரொம்ப அதிகமாகவே கொட்ட தேவையில்லை காய்ஸ். கம்மியாக தான் கொட்டியிருக்கோம் காய்ஸ். இப்போ பசஞ்சிட்டு பண்ணுறோம். பசஞ்சிக்கலாம் நல்லா. ஸ்மேட்ச் பண்ணுறோம் பாருங்கள் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். சில உருளைக்கிழங்கு கொஞ்சம் அப்படியே இருக்குது. இவங்க ஸ்மேட்ச் பண்ணிட்டு காட்டுறோம். உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ தட்டில் வைக்கலாம். இது மாதிரி தட்டில் வச்சுட்டு காட்டுறோம். மைதா மாவு கொஞ்சம் கொட்டியாச்சு. இங்கே கொட்டுறேன். கொஞ்சம் கொட்டியாச்சு காய்ஸ். பாதி இது உருண்டை பிடிச்சாச்சு. இது என்ன கொஞ்சம் உருண்டை பிடிச்சா போதும். எங்கள் அண்ணன்லாம் செல்லு பார்த்துட்ருக்கான் பாருங்கள். எங்கள் அண்ணன் செல்லு பார்த்துட்ருக்கான். அவன் கேட்கும் போது நம்ம பார்க்க வச்சு சாப்பிட்றோம். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் பாருங்க காய்ஸ். இது வந்து பிரெட்டோட தூள் காய்ஸ். இப்போ வந்து இந்த தண்ணியில் இதை எடுத்து இதில் முக்கி எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி முக்கி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல உடையாமல் முக்கி எடுக்கணும். உடையாமல் இந்த மாதிரி அப்பிக்கலாம். இந்த மாதிரி அப்பி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இப்படி ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்படி அமுக்கிக்கலாம். அப்படி அமுக்கிட்டு இதை இப்படி பண்ணிக்கலாம் காய்ஸ். அடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் காய்ஸ். இப்போ நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு காய்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம அந்த இதை ஆன் பண்ணிக்கலாம். எப்போ இருந்தாலும் சிம்மில் தான் வைக்கணும். ஆன் பண்ணியாச்சு காய்ஸ். ஆன் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இங்கே லைட் எரியல. இப்போ ப்ளஸ் போட்டுடலாம். லைட்டு போட்டுடலாம். சூடாச்சான்னு தெரில. காய்ஸ் சூடியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ஒரு இதை போட்டால் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு மெதுவாக போடுறோண்டே. வெந்துட்டுருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இந்த சைடெலாம் வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒன்று தான் போட்டோம். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். ஒரு
நல்லா தடவாங்கடா. எண்ணெய் வடி திருப்பு. அதை ஏறிக்கிட்டு என்ன கேட்டால் எடுத்துட மாட்டாங்க. இது உள்ளே போடு. மெதுவாக போடுறேன் பிளாஸ்டிக்கு. அதை வடிகட்டி போடு. திருப்பு ஃபஸ்ட்டு. இது பாருங்க வந்துருச்சு. காய்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்க. காய்ச்சி லைட்டாக இன்னும் ஒரு திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு தாட்டி அதை திருப்பி போட்டால் முடிஞ்சிருச்சு. இன்னொரு தாட்டி அதை திருப்பி போட்டு இன்னும் வைக்கலாம்.